நேரம் 9 மணி. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் செய்திகள். செய்தி ஆசிரியர் ஃபஸ்கான் நவாஸ். வாசிப்பவர் ஆர் சந்திரமோகன். தோட்டப்புற மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி அறிவிப்பு. கட்சிகளை அடிப்படையாக கொண்டு சம்பிரதாய வாக்களிப்பு முறை முடிவிற்கு வந்துள்ளதாக ராஜாங்க அமைச்சர் சாமர சம்பத் தசநாயக்க சுட்டிக்காட்டியுள்ளார். நாட்டின் அபிவிருத்திக்கென குடும்ப கட்டமைப்புகள் வலுவூட்டப்படும் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது. தென் மாகாணத்தில் உயர் ரக தேயிலை வீட்டுத் தோட்ட பயிராக பயிரிட நடவடிக்கை. மாலைதீவின் பொதுத் தேர்தல் பெறுபேறுகள் இன்று அறிவிக்கப்பட உள்ளன. தோட்டப்புற மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவது குறித்து கூடுதல் கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். அவர்களுக்கு தேவையான காணிகளை வழங்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. 20 லட்சம் பேருக்கு காணி உறுதிகளை வழங்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கொழும்பில் உள்ள 5000 மாடி வீடுகளின் உரிய பயனாளிகளுக்கு வழங்கப்பட உள்ளது. கட்சி பேதமின்றி அனைவருக்கும் இந்த வருடத்திற்குள் இவை வழங்கப்பட இருக்கிறது. சுற்றுலாத்துறை மூலம் கிராமங்களுக்கான நிதியும் கிடைத்து வருவதாக ஜனாதிபதி மேலும் கூறினார். ஊவா பரணகம பிரதேசத்தில் இடம்பெற்ற குறைந்த வருமானம் பெறுவோருக்கான இலவச அரிசியை வழங்கும் நிகழ்வில் ஜனாதிபதி உரையாற்றினார். கட்சிகளுக்காக வாக்களிக்கும் சம்பிரதாயம் முடிவடைந்துள்ளதாக ராஜாங்க அமைச்சர் சாமர சம்பத் தசநாயக்க தெரிவித்துள்ளார். நாட்டிற்காகவும் தொகுதிக்காகவும் உழைக்கும் வேட்பாளர்களுக்கே மக்கள் தற்சமயம் வாக்களிக்க எத்தனித்துள்ளார்கள். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் 27 ஆண்டுகளாக தாம் பணியாற்றினாலும் நாட்டை பொருளாதார ரீதியில் இருந்து மீட்க உதவிய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு ஆதரவு வழங்க தாம் முன்வந்துள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். நாட்டின் தற்போதைய பொருளாதார வெற்றியை தொடர்ந்தும் முன்னெடுத்து செல்ல வேண்டுமாயின் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை எதிர்வரும் 5 ஆண்டுகளுக்கு மீண்டும் ஜனாதிபதியாக நியமிப்பது அவசியமாகும் என்றும் அவர் குறிப்பிட்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் செய்திகள். குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்கு இலவசமாக அரிசியை வழங்கும் வேலை திட்டத்தின் மற்றொரு கட்டம் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றது. இதில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா பிரதம அதிதியாக கலந்து கொண்டார். நாட்டை அபிவிருத்தி செய்து பொருளாதாரத்தை வலுப்படுத்தி வலுவான தனிநபர் கட்டமைப்பை உருவாக்க ஜனாதிபதி திட்டமிட்டுள்ளதாக அமைச்சர் மனுஷர் நாணயக்கார தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி நீண்ட காலமாக அரசியலில் ஈடுபட்டாலும் அவருக்கு பணியாற்றுவதற்கான வாய்ப்பு தற்போது கிடைத்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். மன்னார் பிரதேசத்தைச் சேர்ந்த குறைந்த வருமானம் பெறும் மக்களுக்கு இலவச அரிசியை வழங்கும் நிகழ்வில் அமைச்சர் மனுஷர் நாணயக்கார கலந்து கொண்டு உரையாற்றினார். மன்னார் நகரை அபிவிருத்தி செய்வதற்கான வேலை திட்டம் முன்னெடுக்கப்படுகிறது. வடக்கு தெற்கு என்ற பேதமின்றி சகல பகுதிகளையும் அபிவிருத்தி செய்வது ஜனாதிபதியின் இலக்காகும் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பதில் தவிசாளராக அமைச்சர் கலாநிதி விஜயதாச ராஜபக்சவை நியமித்ததை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று கட்சியின் முக்கிய பிரமுகரான ராஜாங்க அமைச்சர் லசந்த அழகியவண்ண தெரிவித்துள்ளார். பதில் தவிசாளராக நியமிக்கப்படுவதற்கு முன்னர் அவர் கட்சியின் அங்கத்துவத்தை பெற்றிருப்பது அவசியமாகும். இந்த நியமனத்துக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் ராஜாங்க அமைச்சர் லசந்த அழகியவண்ண மேலும் தெரிவித்தார். பிரதான செய்தி வழங்குவோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. கப்பல் மூலம் இலங்கை வரும் சுற்றுலா பயணிகளின் நலன் கருதி நிகழ்நிலை மூலமான விசா முறை அறிமுகப்படுத்தப்படும் என்று குடிவரவு குடியகல்வு திணைக்களம் அறிவித்துள்ளது. 4 நாட்களுக்கு கப்பல் மூலமான சுற்றுலா பயணிகளுக்கான விசா வழங்கப்பட இருக்கிறது. இதற்கென $25 அறவிடப்பட இருப்பதாக திணைக்களம் அறிவித்துள்ளது.
பிரதான செய்தி வழங்கியோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேபன். உங்கள் கவனத்திற்கு பிரதான நகரங்களில் இருந்து விமான நிலையத்திற்கான நேரடி பஸ் சேவைகளை விஸ்தரிக்குமாறு பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளார்கள். தற்சமயம் அதிக அளவிலான சுற்றுலா பயணிகள் இலங்கையின் பல்வேறு பகுதிகளுக்கு விஜயம் செய்கிறார்கள். ஆனால் சுற்றுலா வழிகாட்டிகளின் ஒத்துழைப்பின்றி தனியாக பயணிக்கும் சுற்றுலா பயணிகளுக்கு போதிய பஸ் சேவைகள் இல்லாமையினால் பாரிய சிரமங்களுக்கு முகம் கொடுக்க நேர்ந்துள்ளதாகவும் அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். இதுபற்றி இலங்கை போக்குவரத்து சபை கவனம் செலுத்த வேண்டும் என்பது மக்களின் கோரிக்கையாகும். உலகச் செய்திகள். மாலைதீவின் பொதுத் தேர்தல் இன்று இடம்பெற்றது. தேர்தலின் பெறுபேறுகள் இன்று வெளியாகும் என்று சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்தியா, சீனா ஆகிய நாடுகளின் செல்வாக்கை இந்த தேர்தலின் பெறுபேறுகள் மூலம் அவதானிக்க முடியும் என்று அரசியல் விமர்சகர்கள் தெரிவித்துள்ளார்கள். ஜனாதிபதி முகமது முயிஸ் தலைமையிலான அரசாங்கம் கடுமையான இந்திய எதிர்ப்பு கொள்கையை பின்பற்றி வரும் வேளையில் இந்த தேர்தல் இடம்பெறுகிறது. மாலத்தீவின் பாராளுமன்றத்தின் 93 ஆசனங்களுக்காக 6 அரசியல் கட்சிகள் போட்டியிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அபிவிருத்தி செய்திகள். உமா ஓயா பல்நோக்கு அபிவிருத்தி திட்டம் இம்மாதம் எதிர்வரும் புதன்கிழமை மக்கள் பாவனைக்காக திறந்து வைக்கப்பட உள்ளதாக நீர்ப்பாசன, வன ஜீவராசிகள் மற்றும் வன பாதுகாப்பு அமைச்சர் பவித்ரா வன்னியாராய்ச்சி தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையில் இந்நிகழ்வு இடம்பெற உள்ளது. இந்நிகழ்வில் ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி பிரதம அதிதியாக கலந்து கொள்வார். விவசாயம், மனித பாவனைக்கு தேவையான நீரை வழங்குவதும் 120 மெகாவாட் மின்சாரத்தை உற்பத்தி செய்வதும் இதன் இலக்காகும் என்று அமைச்சர் பவித்ரா வன்னியாராய்ச்சி மேலும் தெரிவித்தார். விளையாட்டுச் செய்திகள். இந்தியன் பிரீமியர் லீக் கிரிக்கெட் சுற்றுத்தொடரின் 37வது போட்டி முலன்பூரில் இன்று இடம்பெறுகிறது. பஞ்சாப் கிங்ஸ் மற்றும் குஜராத் டைட்டன்ஸ் அணிகள் இதில் மோதுகின்றன. நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற பஞ்சாப் கிங்ஸ் அணி முதலில் துடுப்படுத்த ஆட தீர்மானித்தது. போட்டியில் முதலில் துடுப்படுத்த ஆடும் பஞ்சாப் கிங்ஸ் அணி 17 ஓவர்கள் நிறைவில் 7 விக்கெட்டுகளை இழந்து 114 ஓட்டங்களை எடுத்திருந்தது. துடிப்பான யூத்திற்கு லைஃபில் சேஞ்சிற்கு சரியாக செட் ஆகும். கண்கள் மூடி கண்ட கனவுகள் நிறைவேற யூத்திற்கு செட் ஆகும் ஃப்ரெண்ட்ஷிப் இதுதானே. NSBI இத்துரு மித்துரு அக்கவுண்ட் ட்ரீம் நிறைவேற சரியான பிளான். வர்த்தக செய்தி அனுசரணை. தேசிய சேமிப்பு வங்கி உங்கள் பணத்திற்கு பாதுகாப்பான இடம். சில்வர் டிப் எனப்படும் தேயிலை இனத்தை தென் மாகாணத்தில் பிரபலியப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. வீட்டு தோட்ட செய்கையாக இதனை மேற்கொள்ள எதிர்பார்த்துள்ளதாக தேயிலை தோட்ட அபிவிருத்தி அதிகார சபை அறிவித்துள்ளது. முதல் கட்டமாக 300 குடும்பங்களுக்கு இந்த தேயிலை கன்றுகள் இலவசமாக வழங்கப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. வர்த்தக செய்தி அனுசரணை. தேசிய சேமிப்பு வங்கி உங்கள் பணத்திற்கு பாதுகாப்பான இடம். துடிப்பான யூத்திற்கு லைஃபில் சேஞ்சிற்கு சரியாக செட் ஆகும். கண்கள் மூடி கண்ட கனவுகள் நிறைவேற யூத்திற்கு செட் ஆகும் ஃப்ரெண்ட்ஷிப் இதுதானே. NSBI இத்துரு மித்துரு அக்கவுண்ட் ட்ரீம் நிறைவேற சரியான பிளான். பொருளாதார செய்திகள். சீகிரிய தம்புல பிரதேசங்களை சுற்றுலா வலயங்களாக அபிவிருத்தி செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இந்த வருடத்தின் 3வது காலாண்டுக்கு முன்னர் இந்த பணியை பூர்த்தி செய்வது இலக்காகும். இதற்கு தேவையான உட்கட்டமைப்பு வசதிகளை வழங்குவதற்காக குழு ஒன்றை நிதி அமைச்சு நியமித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. காலநிலை அறிக்கை. நாட்டின் மேல் சப்ரகமுவ, மத்திய வடமேல் மாகாணங்களிலும் காலி, மாத்தறை மாவட்டங்களிலும் இரவு நேரத்தில் மழை பெய்யும் சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது.
ஊவா வடக்கு மாகாணங்களிலும் புலனறுவ மாவட்டத்திலும் இடியுடன் கூடிய மழையை எதிர்பார்க்க முடியும். நாட்டின் கரையோர பிரதேசங்களில் நாளை காலை வேளையில் மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. காலநிலை அறிக்கை கேட்டீர்கள். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தோட்டப்புற மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி அறிவிப்பு. கட்சிகளை அடிப்படையாக கொண்டு சம்பிரதாய வாக்களிப்பு முறை முடிவிற்கு வந்துள்ளதாக ராஜாங்க அமைச்சர் சாமரஸ் சம்பத் தசநாயக்க சுட்டிக்காட்டியுள்ளார். நாட்டின் அபிவிருத்திக்கென குடும்ப கட்டமைப்புகள் வலுவூட்டப்படும் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது. தென் மாகாணத்தில் உயர் ரக தேயிலை வீட்டுத் தோட்ட பயிராக பயிரிட நடவடிக்கை. மாலதீவின் பொதுத் தேர்தல் பெறுபவர்கள் இன்று அறிவிக்கப்பட உள்ளன. இத்துடன் செய்திகள் முடிவடைந்தன. எமது அடுத்த பிரதான செய்தி அறிக்கை நாளை காலை 6 மணிக்கு ஒலிபரப்பாகும்.